வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் ஜூன் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. குரோதி வருடத்தில் இது ஆனி மாதம். ஆனி மாதத்தில் 4ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் சுவாதி, பிற்பகல் 3:50 வரை. அதன் பின் விசாகம், திதி வளர்பிறை, துவாதசி. யோகம் சித்த யோகம் பிற்பகல் 3:50 வரை. அதன் பின் யோகம் நன்றாக இல்லை. மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். நாளைய விசேஷம், நாளைய தினம் பிரதோஷம். நாளைய விசேஷம் பிரதோஷம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தடைகள், இது போன்ற பல விஷயங்களால் தடைப்பட்டு பிரச்சனைக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் ஜாதகம் பார்க்க நம்மிடம் வரலாம். அது பிரச்சனைக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதற்கான வழிபாடு, எந்த ஆலயம் சென்றால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பரிகாரங்கள் எல்லாமே எளிமையான முறையில் உங்களுக்கு கொடுக்கப்படும், சொல்லித்தரப்படும். அல்லது நீங்கள் அதை செய்தால் சரியாகக்கூடிய வழிமுறையை நாங்கள் காட்டித்தரோம். இதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகம் இருந்து நம்ம அதை பார்த்தா தான் முடியும். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்னம் மார்க்கமாகவும் நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கோம். திருமண பொருத்தம் பார்த்து கொடுக்குறோம். திருமண பொருத்தத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை நம்ம பார்த்து வாட்ஸ்அப்லேயே பலன் சொல்கிறோம், ஆன்லைனில் பலன் சொல்கிறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ், பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி கேரளா முறைப்படி சோழி பிரசனம் பார்த்து அதன் மூலமும் பலன் சொல்கிறோம். பிரசனம் முறையில் நிறையா முறை இருக்குது. அதில் சோழி பிரசனம் அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு விஷயம். அதை வைத்தும் பலன் சொல்கிறோம். சிசேரியனுக்கு நாள் குறித்து தரோம். அதாவது சிசேரியன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டில் தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் ஏதாவது ஒரு நல்ல லக்னம் எடுத்து கொடுக்குறோம். இதெல்லாம் நம்மளுடைய சர்வீஸ், பயன்படுத்தி கொள்ளலாம். ஜாதகம் பார்க்க நேரில் வரலாம். சென்னை அடையாறில் இருக்கேன். ஆன்லைன் சர்வீஸும் உண்டு. இனி இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள். புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அவர்களால் நன்மையும் ஏற்படும். புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ராசிக்குள் ராசி அதிபதி, 7ஆம் இடத்தில் சுகஸ்தான அதிபதி, சந்திரன் செவ்வாய் சமசப்தம பார்வை. இது ஒரு பெரிய யோகம். இது சில ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் நல்லா வேலை செய்யும். அதில் மேச ராசிக்காரர்களாக உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். நல்ல விஷயங்கள்லாம் அரங்கேறும். குடும்பத்தில் சுப விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். குடும்பம் அமைதியாக இருக்கும். பண வரவு ஏற்படும். நிறைய பணம் வரும். இன்றைக்கி பண வரவுக்கான ஒரு நாள், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நேரம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கெல்லாம் சிறப்பான எதிர்காலத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு பிரமாதமாக தொழில் நடக்கும். தன வருவாய் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இது ஒரு நல்ல நாள். மிதுனராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் யோகம், பிள்ளைகள் வழியில் யோகம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். புதுமண தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். வாரிசு உருவாகக்கூடிய ஒரு நேரம். இரட்டை குழந்தைங்க பிறக்கக்கூடிய வாய்ப்பு கூட
சில மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். பதவி உயர்வு, ப்ரமோஷன்ஸ் அதற்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். இந்த நாள் யோகமான நாள். கடகராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு நேரம். வீடு, வாசல், வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் பலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்வையிடுகிறார். அதனால் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு ஏற்படும். சிறப்பான நாள், யோகமான நாள், நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். 2 மற்றும் 11 கிரகம் 11ஆம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதியான சூரியனோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நல்ல செய்திகள் வரும். தூரதேசத்திலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சிறுதூர பிரயாணம் ஏற்படும். யோகமான நல்ல நாள் இது. கன்னிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்திற்கு உரிய கிரகம் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் மிக மிக யோகமான நாள். தனஸ்தானத்திற்கு உரிய கிரகம் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் காரகனோடு உங்கள் ராசி அதிபதியோடு இருப்பதால் தொழில் நிமித்தமான சில பயணம் ஏற்படும். அந்த தொழில் நல்லா நடக்கும். நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இப்போது முன்னேற்றத்திற்கான ஒரு விஷயம்தான். நிறைய தொழில் விரிவாக்கத்திற்கான ஐடியாஸ் வரும் உங்களுக்கு. இப்போது அதை திட்டமிட்டபடி செய்து காட்டி அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நாள் இது. துலா ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு நல்ல நாள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதியான சூரியன் இப்போது 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அதனால் தந்தை வழி உறவுகளால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு நேரம். குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் உங்கள் குடும்ப வாழ்க்கையை அமைதியாக்கி அதில் ஒரு சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி செவ்வாய் பகவான் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்வையிடுவதால் இது மிக மிக யோகமான நாள், நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் 9 கூடையவர் 12ஆம் இடத்தில் இருப்பதால் கொஞ்சம் இன்றைக்கி உங்களுடைய தந்தைக்கோ இல்லை தந்தை வழி உறவினர்களுக்கோ ஏதாவது செலவுகள் செய்யக்கூடிய சூழல் ஏற்படும். அல்லது ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தமும் ஏற்படும். நிர்பந்தம் அப்படின்னா யாராவது உங்களை வலுக்கட்டாயமாக வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. அதனால் ஒரு புண்ணியமும் ஏற்படும். ஆனால் உங்களுக்கு செலவுகளும் ஏற்படும். செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். புண்ணிய காரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை பலருக்கு ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு 7 கூடைய கிரகம் 7ஆம் இடத்தில் இருப்பது ஒருவித சிறப்பு. 9 கூடைய கிரகம் 7ஆம் இடத்தில் இருப்பது உங்களால் உங்கள் தந்தைக்கு யோகம். உங்கள் மூலம் உங்கள் தந்தைக்கு அதிர்ஷ்டம் வரப்போகிற நேரம் இது. ரொம்ப யோகமான நாள். 5ஆம் இடத்தில் 5 கூடைய கிரகம் இருக்காங்க. அதனால் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நேரம். இடம், வீடு, பூமியால் லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் நல்லா நடக்கக்கூடிய ஒரு நேரம். தொழிலால் லாபம், தொழிலாளர்களால் லாபம். உங்கள்கிட்ட வேலை செய்கிறவர்களுக்கு உங்களால் நன்மை, அவர்களால் உங்களுக்கு நன்மை. இதுபோல் பல விஷயங்களை சொல்லலாம். திருமண யோகம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரம். பல நாளாக திருமணம் தடைப்பட்ட திருமணமெல்லாம் இப்போ நடக்க போகிற நேரம். பல மடங்கு உங்களுக்கு லாபங்கள் கிடைக்க போகிற நேரம் இது. சிறப்பான ஒரு எதிர்காலத்திற்கான நாள் இது. கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ தொழில் நல்லா நடக்கக்கூடிய ஒரு நேரம். வேலை செய்கிறவங்க, அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போது சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நேரம். திருமணம் ஆனவர்களுக்கு இப்போ ஆண் வாரிசு பிறக்கக்கூடிய நேரம். ஆண் குழந்தை வீட்டில் பிறக்கும். ஏற்கனவே குழந்தை இருக்குன்னா இப்போ 2வது குழந்தை பிறக்கும். இல்லைங்க என் குழந்தைய பெரிய பையன், கல்யாணம் ஆன பையன் அப்படின்னா உங்களுக்கு பேரன் பேத்தி பிறக்க போகிற நேரம். குறிப்பாக பேரன் பிறக்கக்கூடிய நேரம். குடும்பத்தில் வாரிசு உருவாகக்கூடிய நேரம். கும்பராசிக்காரர்களுக்கு மிக மிக யோகமான நாள். மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். உங்கள்
ராசிக்கு 5 குடைய கிரகம் சந்திரன் இப்போ 8ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் செவ்வாயின் பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து வெளியே விலகும். கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். 8ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் மனம் குழப்பம் அடையும். தேவையில்லாத விஷயத்தைய, பழைய நடக்காத விஷயத்த, இல்லை பழைய நடந்த விஷயத்த, உங்களுக்கு துயரத்தை தரக்கூடிய விஷயத்த சில பேர் மனதில் போட்டு உலட்டி கஷ்டப்பட்டு அதனால் உடல் உபாதை ஏற்படும். ஆனால் மனம் தெளிவாக இருக்க வேண்டும். தெரிந்த நாமங்கள், தெய்வ நாமங்களை, திருநாமங்களை உச்சரிப்பது சிறப்பு. ராம ஜபம் சொல்லுவது சிறப்பு. இந்த நாள் சுமாரான நாள்.